Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ். இந்த பேரை பார்த்து பயப்பட வேண்டாம். இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்கறது தான். நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். பியோர் வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டில் வாட்டரால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன கெஸ் பண்ணீங்க? நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சிருக்கோம்? தண்ணி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோன்னு. ஆனா இங்க பாருங்க, பியோர் வாட்டர் பண்ணல. அதே தண்ணியில கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண உடனே பல்ப் எரியுது. ஸோ இது எப்படி நடக்குது? நம்மளுக்கு தெரியும், மெட்டல் வயர்ஸ்ல கரண்ட்டை கேரி பண்றது எலக்ட்ரான்ஸ். ஆனா தண்ணிக்குள்ள எலக்ட்ரான்ஸ்னால அப்படி ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது. அப்போ அந்த சால்ட் வாட்டர்ல கரண்டா எது உண்மையிலே கேரி பண்ணுது? அந்த கேள்விக்கு தான் நம்ம எனக்கு பதில் பார்க்க போறோம். சொல்யூஷன்ஸ்ல கரண்ட்டை கேரி பண்ற அந்த ஹிடன் மூவர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம குடிக்கிற தண்ணியோட பியூரிட்டியை எப்படி டெஸ்ட் பண்றாங்கங்கிற மாதிரி நிறைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். சோ நம்ம கதையோட ஹீரோஸ் யாரு தெரியுமா? அயான்ஸ். ஆமாங்க, இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்க பார்ட்டிகிள்ஸ் தான் சொல்யூஷன்ல கரண்ட்டை கேரி பண்ணுது. இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்க்கு கொண்டு வருது. மெட்டல் வயர்ஸ்ல கரண்ட்டை கேரி பண்றது ஃப்ரீயா போற எலக்ட்ரான்ஸ். ஆனா ஒரு எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ல கரண்ட்டை கேரி பண்றது அந்த தண்ணியில கரைஞ்சு இருக்கிற அயான்ஸ். இதுதான் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு சொல்யூஷனுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற இந்த திறமை இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் கண்டக்டன்ஸ். உங்க எக்ஸாம்ல டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்க சிம்பிளா தி அபிலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன் டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் பை த மூவ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் டிசால்வ்ட் அயான்ஸ் எழுதினாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டிக்கு நடுவுல குழப்பம் வரும். இப்படி யோசிச்சு பாருங்க. கண்டக்டன்ஸ் யானி ஜி என்பது நீங்க வாங்குற ஒரு அரிசி மூட்டையோட டோட்டல் வெயிட் மாதிரி. அது அந்த மூட்டையோட சைஸை பொறுத்து மாறும். ஆனா கண்டக்டிவிட்டி யானி கப்பா என்பது அந்த அரிசியோட டென்சிட்டி மாதிரி. நீங்க 1 கிலோ வாங்கினாலும் 10 கிலோ வாங்கினாலும் ஒவ்வொரு அரிசியோட டென்சிட்டியும் ஒண்ணுதான். அது அந்த சொல்யூஷனோட ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இந்த அயான்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு நல்லா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு பிஸியான ஹைவேயை நினைச்சுக்கோங்க, நிறைய டிராஃபிக்கோட. ஒரு ஹைவேல டிராஃபிக் ஃப்ளோவை யோசிச்சு பாருங்க. ரோட்ல எவ்ளோ அதிகமா கார்ஸ் இருக்கோ அவ்ளோ அதிகமா டிராஃபிக் ஃப்ளோ இருக்கும், ரைட்? அதே மாதிரி தான் ஒரு சொல்யூஷன்ல எவ்ளோ அதிகமா அயான்ஸ் இருக்கோ அவ்ளோ அதிகமா கரண்ட் இருக்கும். ரெண்டாவது, கார்ஸ் வேகமா போனா டிராஃபிக் ஃப்ளோவும் அதிகமாகும். அதே போல அயான்ஸ் வேகமா மூவ் ஆனா கரண்ட் ஃப்ளோவும் ஜாஸ்தியாகும். அவ்ளோ சிம்பிள் விஷயம்தான். இப்போ இந்த ஹைவே அனாலஜிய ஒரு உண்மையான லேப் எக்ஸ்பெரிமெண்டோட கனெக்ட் பண்ணுவோம். இது நம்ம மைண்ட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு ஆழமான மென்டல் மாடலை உருவாக்க உதவும். நினைச்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஒரு பீக்கர் இருக்கு. அதுல 2 எலக்ட்ரோட்ஸ் ஒரு ஆம்மீட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. முதல்ல நம்ம ஒரு கான்சென்ட்ரேட்டட் சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதுல நிறைய அயான்ஸ் இருக்கும். அப்போ ஆம்மீட்டர் ஒரு ஹை கரண்ட்டை காட்டுது. அடுத்து நம்ம கொஞ்சம் அயான்ஸ் இருக்கிற ஒரு டைலூட் சால்ட் சொல்யூஷனுக்கு மாறுறோம். உடனே கரண்ட் குறையுது. கடைசியா அயான்ஸே இல்லாத பியோர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது ஆம்மீட்டர் ரீடிங் கிட்டத்தட்ட 0க்கு போயிடுது. இது நம்ம டிராஃபிக் அனாலஜியை விஷுவலி ப்ரூவ் பண்ணதில்ல. இந்த சயின்ஸ் வெறும் லேபுக்கு மட்டும் இல்ல, நம்ம டெய்லி லைஃப்லயும் யூஸ் ஆகுது. உண்மையா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு வர டேப் வாட்டரோட குவாலிட்டியை செக் பண்ண இதே பிரின்சிபல் தான் யூஸ் பண்றாங்க. இதுதான் ஒரு டிடிஎஸ் மீட்டர். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். தண்ணியில எவ்ளோ சாலிட்ஸ் யானி அயன்ஸ் கரைஞ்சிருக்குன்னு மெஷர் பண்ற ஒரு டிவைஸ் இது. இது நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த கண்டக்டன்ஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. நீங்க உங்க வீட்டு டேப் வாட்டரை ஒரு டிடிஎஸ் மீட்டர் வச்சு செக் பண்ணா உங்களுக்கு 450 மைக்ரோசீமென்ஸ் per சென்டிமீட்டர் மாதிரி ஒரு ரீடிங் வரலாம். இந்த நம்பர் என்ன சொல்லுது? அது உங்க தண்ணியில கரைஞ்சிருக்கிற அயான்ஸோட அளவு, அதாவது நம்ம சொன்ன டிராஃபிக்கோட அளவு. சோ ரீடிங் அதிகமாயிருந்தா டிசால்வ்ட் அயான்ஸ் அதிகமாயிருக்குன்னு அர்த்தம். அது தண்ணியோட டேஸ்டையும் ஓவரால் பியூரிட்டியும் கூட அஃபெக்ட் பண்ணலாம். சரி, நம்ம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு கிட்ட வந்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாபிக்ல இருந்து 3 முக்கியமான டேக்அவேஸும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். ஆனோ சொல்யூஷன்ஸ்ல எலக்ட்ரிக் கரண்ட்டை கேரி பண்றது அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இல்ல. 2, இது ஒரு ஹைவே டிராஃபிக் மாதிரின்னு நினைவு வச்சுக்கோங்க. அதிகமா அயான்ஸ் இருந்தா அதிகமா கரண்ட். 3, இதோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் தான் வாட்டர் குவாலிட்டி செக் பண்ற டிடிஎஸ் மீட்டர். இந்த 3 பாயிண்ட்ஸும் நீங்க நினைவுல வச்சிருந்தா எக்ஸாம்ல இந்த டாபிக் ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சொல்யூஷன்ல கரண்டா கேரி பண்றதுக்கு அயான்ஸ் தான் காரணம்னு. ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த அயான்ஸ் எவ்ளோ வேகமா மூவ் ஆகணும்னு எந்த ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அத பத்தி நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பாப்போம். அப்ப பார்க்கலாம்.